சில ஆப் அண்ட் வெப்சைட்ல வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இந்த சிம்பிளா இருக்கிற டாஸ்க்க வந்து நம்ம வந்து பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த சிம்பிள் டாஸ்க் வந்து கஷ்டமா ஃபீல் ஆகுதுன்னா, அது டாஸ்க் கிடையாது. அது ஒரு டிசைன் ப்ராப்ளம். ஏன்னா ஒழுங்கா டிசைன் பண்ணாதனால தான் சிம்பிளா இருக்க வேண்டிய விஷயம்லாம் காம்ப்ளிகேட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஃபார்ம் ஆனா நீங்க ஃபில் பண்றப்போ வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபார்ம சரியா டிசைன் பண்ணா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி ஒரு பிளேஸ் ஆர்டர்ன்றது என்ன? ஒரு ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணிட்டீங்க. அது வந்து பை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ற ஜர்னிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னடா இது மத்த ஆப்லலாம் ப்ராடக்ட் ஆட் பண்ணோமா, செக் அவுட் பண்ணோமா, செக் அவுட்ல போய் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோமா, பே பண்ணோமா முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த யூசுவலான ப்ராசஸ் தாண்டி சிலது வந்து நேச்சுரலா இருக்க ப்ராசஸ தாண்டி சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு குழப்பம் வருது அப்படின்னா, அது கொஞ்சம் சிம்பிளா பண்ண வேண்டிய விஷயத்தையும் டிசைன்ல வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா, அது ஏன் நமக்கு ஹார்டா ஃபீல் ஆகுதுன்னா, இந்த டிசைன்ல வந்து என்ன பண்ணிர்றாங்க, டிசைன்ல வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இல்லைன்னா புதுசா ஒரு விஷயத்த உள்ள நுழைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது இப்படி நடக்காதே! இப்படி இப்படி ஆகுறனால என்ன வேற ஏதாவது மாறுமா? அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையில்லாதத வந்து நம்ம உள்ள எடுத்துட்டு வரப்போ, இந்த மாரியான அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாரிட்டி, அதுக்கான கான்ஃபிடன்ஸ் டூ டூ சம்திங் இருக்குல்ல, அது வந்து பிரேக் ஆயிரும். ஏன் சொல்றேன்னா, இப்ப ஆட் டூ கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டீங்க. அது வந்து கார்ட்ல ஆட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு சிம்பிள் டாஸ்க்கு. நீங்க வந்து எல்லாருமே வந்து இந்த இந்த ஒரு ஹேபிட்க்கு வந்து இப்ப பழக்கமாயிட்டீங்க. ஆனா, இந்த விஷயத்த வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்ல நான் புதுசா வந்து ஆட் டூ கார்ட்டை நான் ரெவல்யூஷனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதோ புதுசா ஒண்ணு ஆட் பண்ணிட்டாங்கன்னா, அத அவங்க மேபி அந்த டாஸ்க்க வந்து காம்ப்ளக்ஸா கூட அவங்க வந்து மாத்திரலாம். ஏன் இந்த மாரி நான் வந்து சொல்றேன்னா, பிரெயின் வந்து ஒரு மெயின் மேட்டர வந்து ஒண்ணு எடுத்துக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரெயின் வந்து கிளியர் பாத், பிரெடிக்டபிள் ரிசல்ட்ட தான் முதல்ல எதிர்பார்க்கும். அது வந்து என்ன பார்க்காதுன்னா, கன்ஃப்யூசிங்கா, கெஸ்ஸிங்கா இருக்கிற விஷயத்த வந்து என்னைக்குமே எதிர்பார்க்காது. அப்ப நீங்க வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாத்திட்டீங்கன்னா, அது கன்ஃப்யூஸ் ஆகி கெஸ் பண்ண ஆரம்பிச்சுரும் பிரெயின். இது பண்ணா இது ஆகுமா? சக்சஸ் ஆகுமா? எரர் ஆகுமான்னு சொல்லி, கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தையே வந்து என்ன ஆயிடும்னா, ட்ரையல் அண்ட் எரர் மாரி ஆயிரும். ஸோ இப்போ இந்த யோசிக்க வச்ச டாஸ்க்கு அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆப்ல போயிட்டோம்னாலே, அது ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜ வந்து ஒருத்தர் வந்து அ கடந்து போணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க வந்து ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டுல வந்து இந்த பக்கம் போனா என்ன நடக்கும்? இல்ல இந்த பக்கம் போனா என்ன நடக்கும்? அப்படிங்கிற ஒரு கிளியர் இண்டிகேஷன் இல்ல. ஆனா சைன் மட்டும் இருக்கு. இப்படியும் போலாம், இப்படியும் போலான்னு. ஆனா இந்த பக்கம் போனா என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த பக்கம் போனா என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிங்கிறனால அவரு வந்து யோசிக்கிறாரு. ஒரு வேளை இந்த பக்கம் போனா இப்படிலாம் ஆகுமா? இல்ல நம்ம ரிவர்ஸ்லயே போயிரலாமா? அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அவரோட மூளைக்கு வேலை குடுத்து ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ அந்த டாஸ்க் வந்து மேபி வந்து சிம்பிளா இருந்தாலும், அத வந்து ரெப்ரசன்ட் பண்றது வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா, அந்த டாஸ்க்கும் ஹார்டா வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். அது இப்போ இங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மித் வெர்சஸ் ரியாலிட்டி. டாஸ்க் இஸ் ஹார்ட். அதாவது டாஸ்க் வந்து ஹார்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா, அது வந்து ஈஸியா பிரசன்ட் பண்ணா, அது நிஜமாவே அந்த டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளா தான் ஃபீல் ஆகும். ஆனா, ஒரு சிம்பிளா இருக்க விஷயத்த நீங்க ஹார்டா பிரசன்ட் பண்ணீங்கன்னா, அது இன்னும் காம்ப்ளெக்ஸா தான் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்ல வந்து ரொம்ப லாங் பேக் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன சைன் அப் பேஜ் தான். அந்த சைன் அப் பேஜ்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க. அந்த சைன் அப் அப்படிங்கிறது எல்லாருமே டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன வந்து நம்ம என்ன பண்றோம் மாத்திடுறோம். ஸோ சிம்பிளா இருக்கிற சைன் அப் பேஜ வந்து நம்ம மாத்தி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எதையோ ஒண்ணு யூசுவலா இருக்கிறத தாண்டி மாத்திட்டோம்னா, அப்ப அங்க வந்து தானா ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்து பில்ட் ஆயிடுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சின்னதா ஒரு டிசைன்ல ஆட் ஆக அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பேட் டிசைனா மாறி அது என்ன ஆகுதுன்னா கஷ்டமா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ யூசரோட ஃபால்ட் கிடையாது இது எப்பவுமே. ஏன்னா ஒரு டிசைனர் வந்து இந்த மாதிரியான டேக் அவேஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும். அந்த டிசைனர் வந்து அந்த டேக் அவேஸ் எல்லாம் கையில வச்சிருந்து அவரு தான் வந்து என்ன பண்ணணும்னா எப்படி வந்து இதை கரெக்டா பண்ணலாம், இது பண்ணா வந்து யூசருக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்குமா, அவங்களோட காக்னிட்டிவ் அபிலிட்டிலாம் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகுமா, அவங்க ஹெவியா ஃபீல் ஆவாங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணும். ஏன்னா யூசருக்கு அது வந்து கஷ்டமா ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொடுக்கறதே யாரு? ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் வந்து அதை கரெக்டா பண்ணலனா தான் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம அந்த யூசருக்கு கொடுக்குறோம். அப்போ யூசர் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது இங்க தாண்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிசைனர் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அண்டர்லைங் ஃபேக்ட்.
ஸோ அப்போ இந்த யூசரை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி யூசர் ரிசர்ச்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த யூசர் ரிசர்ச் ப்ராசஸ் வந்து அதுக்குள்ள போறப்போ நம்ம யூசரை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணி அந்த யூசர் எண்ட் டு எண்ட் அது ஒரு பெரிய ஒரு கடல் அது. அந்த விஷயத்த பண்றப்ப தான் நமக்கு வந்து மோர் கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப அந்த விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்றோம்னா என்ன நடக்கும்னா, நம்ம வந்து பயாஸ்டா மாறிடுவோம். நமக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம மென்டல் அபிலிட்டிக்கு எதெல்லாம் வந்து ஈஸின்னு தோணுதோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆப்போட ஃப்ளோ நமக்கு புரியும். ஆப்போட என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி வேலை செய்யணும்னு நமக்கு தெரியும். ஆனா யூசரோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு எட்ஜ் கேஸ் இருக்கு. அது என்னன்னா 2 சைடு இருக்கு. யூசர் வந்து எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா யூசருமே வந்து ஆப்பை வந்து குறை சொல்லுவாங்களான்னா கிடையாது. 50% எப்படி இருப்பாங்கன்னா, ஆப் சரியா வேலை செய்யலன்னு சொல்றவங்க இருப்பாங்க. 50% எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஆப்பை எனக்கு சரியா யூஸ் பண்ண தெரியலையோ அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 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 50% 50% நம்ம சொல்றதே வந்து என்ன கேட்டா, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நம்ம ப்ராப்பரா வந்து 100% எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி டெலிவர் பண்றோமோ அதை பொறுத்து தான் இந்த எவாலுவேஷனை நம்மளால எடுக்க முடியும். நம்ம வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ்க்கு வந்து இது கரெக்டா இருக்கு, இதெல்லாம் வந்து பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு பாத்துல போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த யூசருக்கான நீடியும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இந்த சொல்யூஷனுக்கான நீடியும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டோம். லாஸ்ட்ல வந்து எந்த காமன் ப்ராக்டிஸையும் மறந்துட்டு யாருக்குமே தேவையே இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து எண்டில் வந்து பில்ட் பண்ணியிருப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிருக்கும்னா யூசருக்கு வந்து புரியாமையே போயிருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் டிசைனர் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கு. இந்த யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி டிசைனர் அண்டர்ஸ்டாண்டிங்காவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆப் இந்த வெப்சைட்டை நம்ம வந்து எப்படி பண்ண போறோங்கிறதுக்கான செல்ஃப் கிளாரிட்டி இருந்தாதான் யூசரை புரிஞ்சுக்கிறப்போ அதை கரெக்டா வந்து ஓகே அப்போ வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இப்படிதான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் இருந்தால் தான் யூசருக்கு நீங்கள் கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவே நான் லைக் ஏன் பேசுறேன்னா, ஒரு டிசைனராகவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த கிளாரிட்டியை வந்து உங்களால் வந்து டெலிபோர்ட் பண்ண முடியும் ஒரு யூசருக்கு. நீங்கள் ஒரு டிசைனராகவே உங்களுக்கே வந்து இந்த மாதிரி யூஸ்வல் பேட்டர்ன்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லை, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணால் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா யூசருக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த மொத்த ஹோல் ஆர்க்குமே வந்து உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்க தான் இதை கிராஃப்டே பண்றீங்கன்றப்போ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது அந்த டிசைனர் கிட்ட தான் இருக்கு, இல்லைன்னா அதை இன்ஜினியர் பண்றவங்க கையில தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். வேற டிஃப்ரெண்டான ஹியூமன் பிஹேவியர்ஸையும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம்.